இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். நமக்காக ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் பேசுகிறார், வழி நடத்துகிறார், நம்மேல் கரிசனையாக இருக்கிறார், நம்மேல் அக்கறையாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏசாயா 43:19 இப்படி படிக்கிறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வசனத்தில் ஒரு வார்த்தையை நாம் படிக்கிறோம். நீங்கள் அதை அறியீர்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். Do you not perceive it? உங்களுக்கு புரியவில்லையா? உங்களுக்கு தெரியவில்லையா? உங்களால் பார்க்க முடியலையா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நம்ம ஏதாவது ஒரு விதையை விதைச்சோன்னா அது வளர்ந்து செடியாக வளரும் போது அதோடு கூட சேர்ந்து களைகள் வளரும். நாளடைவில் இந்த களைகளும் செடிகளும் ஒன்றாக தெரிகிறதுனால செடி எதுன்னு நம்மளுக்கு அடையாளம் காண முடியாது. களைகளோடு சேர்ந்து செடியையும் நாம் பார்த்து பழகி விடுவோம். அதனால புதிய காரியம், புதிய செடி, புதிய கனிகளை நம்மளால பார்க்க முடியாது. எப்போ அந்த களைகளை பிடுங்குறோமோ அப்போதான் செடியும் கனியும் நம்மளால பார்க்க முடியும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல காரியங்களை பார்த்து நாம் பழகி விடுவோம். ஆகவே பழகினதுனால நம்மளுக்கு புதிய காரியம் எது அப்படின்றது தெரியாமல் போய்விடுகிறது. பழகியவர்கள் நமக்கு எந்த ஒரு உற்சாகத்தையும் தராது. முதலாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உற்சாகமா இருக்கும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும், ரொம்ப சந்தோஷம், ஆனந்தம் நம்மளை நிறைத்து விடும். ஆனால் அதையே நம்ம பழகிவிட்டோம் அப்படின்னா அதுல எந்த விதமான சுவாரஸ்யமே இருக்காது. நம்முடைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள் எல்லாமே மங்கிவிடும். ஆகவே புதிய காரியங்களும் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் போய்விடும். ஆண்டவர் நம்ம இடத்துல அதான் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நமக்காக புதிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்மளால அதை பார்க்க முடியலையா, நம்மளுக்கு அது புரியவில்லையா அப்படின்னு கேட்கிறார். சில நேரங்கள் உங்களுக்கே தோணும், இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே, புரியவில்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி என்றால் தேவன் ஏதோ புதிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். புரியவில்லை என்றால் புதிய காரியம் என்ற அர்த்தம். சில நேரத்தில் நம்மளால பார்க்க முடியாது, காண முடியாது, நம்மளால உணர முடியாது, பெர்சீவ் பண்ண முடியாது. ஆனாலும் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னா பழகின காரியத்திலிருந்து வெளியில வர வேண்டும், புதிய காரியத்தை பார்க்க வேண்டும். நம்ம ஒரு வனாந்திர வாழ்க்கையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வனாந்திரத்துல தான் ஆண்டவர் வழிகளை ஏற்படுத்துகிறேன், புதிய காரியத்தை ஏற்படுத்துகிறேன்னு சொல்கிறார். ஒரு அவாந்தர வெளியான வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கதான் ஆறுகளை உருவாக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்ப நம்முடைய ஃபோக்கஸ் எப்பவுமே வனாந்தரத்தின் மேலையும் அவாந்தர வெளியின் மேலையும் இருக்கக்கூடாது. அதன் நடுவில் தேவன் செய்கிற அந்த வழிகளை, அந்த புதிய காரியத்தை, ஆறுகளை நாம் பார்க்க வேண்டும். ரெண்டு காரியமும் ஒரே இடத்துல தான் பேரலாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம வனாந்தரத்தை பார்த்தே பழகினதுனால வழிகளை நம்மளால பார்க்க முடியல. வழிகளை பார்க்கவும் நம்முடைய மனது யோசிக்க மாட்டேங்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க பழக வேண்டும், நாம் யோசிக்க பழக வேண்டும், நாம் உணர பழக வேண்டும். எதை என்றால் தேவன் செய்கிற புதிய காரியத்தை. எங்க பிரச்சனைகள் இருக்கிறதோ அங்கதான் புதிய காரியமும் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதை பார்க்க வேண்டும். வழிகளையும் ஆறுகளையும் நாம் பார்க்க வேண்டும். வனாந்தரத்தையும் அவாந்தர வெளியையும் நாம் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கும் தேவன் உங்களுக்காக புதிய காரியத்தை ஏற்படுத்துகிறார். உங்களுக்கு புரியவில்லை என்றாலும் அதை நீங்கள் பார்க்க பழக வேண்டும், அதை உணர பழக வேண்டும். நீங்கள் பழைய காரியங்களை பார்த்து கொண்டே இருப்பதை நிறுத்த வேண்டும். இன்றைக்கும் புதிய காரியத்தை பார்க்கும்படிக்கு தேவன் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.